ஊர்க்காரவங்களே இங்கே வந்து தாசில்தாராக இருக்காங்க. காயத்ரி அம்மா அவர்கள், அவர்களோடு இன்னொரு தாசில்தார் அவர்கள், இப்படி எல்லாருமே எனக்கு என்னமோ இப்போ வெளியூரில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை, இங்கேயே நம்ம ஊர்லேயே இருக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கிறது. நன்றாக இருக்கிறது, சூழ்நிலை நன்றாக இருக்கிறது. வரவேற்புரை பேசுகிற பொழுது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், படிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இந்த புத்தக திருவிழா எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமானது. இன்னும் ஒரு வாரத்தில் கதை முடிய போகுதுங்கிறவருக்கும் அது உதவும். கடைசி நாள் வரைக்கும் படிக்கலாம்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு அவர் சொல்கிறார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாகிற அன்னைக்கு வரைக்கும் ஏன் படிக்காமல் இருந்தே அப்படின்னு கேட்குறார். அப்போ அன்னைக்கு வரைக்கும் படிக்கலாம்னு அர்த்தம். நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, 5 விளையாதது 50 விளையாதுன்னு வளையும். முதியோர் கல்வியெல்லாம் இப்போ 50 வளைக்கிறதுக்கு தானே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் 50 விளையாதுன்னு சொல்ல முடியாது. 50லேயும் வளையும், 80லேயும் வளையும். ஆகையினால் நீங்கள் புத்தக திருவிழா ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், நாம் தேடி தேடி போய் படிக்க வேண்டிய புத்தகங்களை இங்கே கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. நாம் அதில் பார்த்து எந்தெந்த புத்தகங்கள் நமக்கெல்லாம் தேவையோ, அவங்கவுங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதுக்கு உள்ள புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கு மிக அருமையான வாய்ப்பு இந்த புத்தக திருவிழா. அதை மற்றவர்கள் எவ்வளவு பயன்படுத்தி கொள்கிறார்களோ என்னவோ, ஆனால் மாணவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதை தவிர மற்றபடி படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நீங்கள் இந்த புத்தகங்கள் மூலமாக தான் படிக்க முடியும். புத்தகங்கள் தான் எல்லாவற்றையும் வழங்கும். ஆகையினாலே இந்த புத்தக திருவிழாவை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் சொன்னார். அவங்க பேர் என்னையா? அவங்க பேர் சவுந்தரராஜன், நாகராஜன். இந்த புத்தகம் எனக்கு புத்தகம் கொடுத்தார் நாகராஜன். நல்ல ஒரு அருமையான கவிதை நூல் எழுதியிருக்கிறார். அவர் நல்லா சொன்னார். என்ன சொன்னார்? வாழ்க்கைனா இன்பமாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும்னு சொன்னார். அது ரொம்ப அருமையான வார்த்தை. அது வாழ்க்கையில் எல்லாமே இன்பமயம்னு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் இன்பமாக இருக்காது, துன்பமும் இருக்கும். ஆனால் எல்லாமே இன்பமயமாக ஆக்கிக்கிற ஒரு வித்தை நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த வித்தையை கற்றுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் இன்பமயமாக ஆக்கிடலாம். இந்த மேஜிக் செய்கிறவங்க வந்து செய்வாங்க பாருங்கள், கையில் கைக்குட்டை வச்சுருப்பாங்க, அதையே பாம்பாக்கிடுவான். கைக்குட்டை எப்படி பாம்பாச்சுன்னு நமக்கு தெரியாது, அது ஒரு வித்தை, அவ்வளோதான். அந்த வித்தையை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கூட செய்யலாம் அதெல்லாம். அந்த மாதிரி எல்லாமே இன்பமயம்னு சொன்னால் எல்லாம் இன்பம் இல்லை, இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. இப்போ வாழ்க்கை இருக்குது. நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, நாங்கள்லாம் ஆசிரியர்கள். நான் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன், ஆசிரியராக இருக்கிறவன். எனக்கு இந்த என்னுடைய பணி முழுக்க அப்படியே சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அப்படியே மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்பமாக இருந்தது, துன்பமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ சொன்னார் பாருங்கள், ஆசிரியர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே எல்லாரும் பெரிய விஷயம். அவங்ககிட்ட படித்தவங்க பூரா ஐஏஎஸ் ஆகிடுவான், ஐபிஎஸ் ஆகிடுவான், ஐஆர்எஸ் ஆகிடுவான், ஐஎஃப்எஸ் அப்படிலாம் கனவு காணப்படாது. ஆவான், ஒருத்தர் 2 பேர் அப்படி ஆவான், எல்லாருமே அப்படி ஆக மாட்டான். ஒரு ஆசிரியர்னால் என்ன செய்யணும்? என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாரையும் தலை மாணாக்கனாக ஆக்கிறதுக்கு உள்ள முயற்சியை நான் செய்யணும். செய்வேன், செய்யாமல் இருக்க மாட்டேன், செய்வேன். எல்லோரும் வர்றாங்களா? இல்லையே.
என் வகுப்பில் பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறேன். அரையாண்டு தேர்வு பேப்பர்லாம் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறேன். ஒரு பையன் 98 வாங்கியிருக்கான். தமிழில் 100க்கு 98 மார்க் வாங்கியிருக்கான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய மார்க் வாங்கியிருக்கான். எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டேன். கடைசி மார்க்கு ஒருத்தன் வாங்கியிருக்கான், 4 மார்க் வாங்கியிருக்கான். 100க்கு 4 மார்க் தான் வாங்கியிருக்கிறான். எல்லோரும் இந்த பிறகு பார்த்தேன், இந்த நிறைய மார்க் வாங்கியிருக்கிறவனே பாராட்டுவோம். 98 மார்க் வாங்கியிருக்கிறவனை பாராட்டணும் இல்லையா? நிறைய வாங்கியிருக்கானே பாராட்டுவோம்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பாராட்டலாம்னு போகிறேன். அவன் மேம்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அழுகுறான்னா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறான். ஏய், நீ தாண்டா கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, உன்னை நான் பாராட்டலாம்னு வர்றேன், நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு. எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே சொல்லி அனுப்புனார் சார். என்னடா சொன்னார்? எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது ஓடிவிடு. நீ வந்த நான் அடித்து உடனே வேலையை முடிச்சிடுவேன். எல்லாத்துலேயும் 100க்கு 100ஓட வீட்டுக்கு வா இன்றைக்கி சாயந்தரம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சார். கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டேன் சார். முதல் பீரியடு கணக்கு பேப்பர் வந்துச்சு, 100க்கு 100 வாங்கிட்டேன். அடுத்த பீரியடு இங்கிலீஷ் பேப்பர் வந்துச்சு சார், அதுலேயும் 100க்கு 100 வாங்கிட்டேன் சார். இப்போ 3வது பீரியடு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, 2 குறைஞ்சி போச்சு சார். எங்கள் அப்பா கொன்னுடுவார் சார். டேய், உங்கள் அப்பாவே எனக்கு தெரியும். நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட, நீ தான் நிறைய மார்க் வாங்கியிருக்கிற இந்த கிளாஸ்லேயே, நீ இதுக்காக அழுதுகிட்டு இருக்காத, சும்மா இரு. நான் உங்கள் அப்பாட்ட வந்து சாயந்தரத்துக்கு நான் சொல்கிறேன்டான்னு. நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிடுவார் சார் அப்படிங்கிற. சும்மா இருடா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த 4 வாங்கினவனை போய் 4 திட்டுவோம். 100க்கு 4 வாங்கியிருக்கானே இவனை போய் கண்ணா பின்னான்னு திட்டலான்ட்டு போகிறேன். அவன் என்ன செய்கிறான், இந்த பேப்பரை எடுத்து ஒவ்வொருத்தட்டியாக காட்டுறான் சார். நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்கள், இதை விட நல்லா சிரிக்கிறான். இதை விட நல்லா விழுந்து சிரிக்கிறான். மார்க் எத்தனை? 4. அடுத்தவன்கிட்ட காட்டுறான், நான் உள்ளவன்கிட்ட காட்டுறான். பின்னால் பொறுத்தேன், என்கிட்ட காட்டுங்கிறான். ஒரு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கினா எப்படி எல்லார்ட்டையும் காட்டுவான், அதை மாதிரி காட்டுறான் சார். இந்த 4 மார்க்கு பேப்பரை ஒவ்வொருத்தட்டியாக காட்டுறான். எனக்கா ஆத்திரம், சிரிப்புன்னா அவனுக்கு தாங்க முடியாத சிரிப்பு. உழுது சிரிச்சுட்டு இல்லை, அறிவு இருக்கா? நீ 4 மார்க் தான் வாங்கியிருக்கிற, வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருக்க வேண்டாம்? சந்தோஷமாக இருக்கிற, அவன்கிட்ட இவட்டெல்லாம் காட்டிட்டு கும்மாளம் போடுற, வெக்கமாக இல்லை உனக்கு, அறிவில்லை உனக்கு அப்படின்னு. அதுக்கு இல்லை சார், 4 வாங்கி. ஏன் சார் நீங்கள்? அதுக்கு இல்லை சார். அதுக்கும் சிரிக்கிறான், எல்லாத்தையும் சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இதுக்கு எப்படி 4 மார்க்கு வந்ததுன்னு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் சார். எப்படா 4 வந்துச்சுன்னு நினச்சி நான் வாங்கி பார்க்குறேன். உண்மைதான், அது 4 மார்க்கு வர்றதுக்கு உள்ள வாய்ப்பே இல்லை. சும்மா அங்கங்கே ரைட்டு மாதிரி இருந்தது, ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டோமா, அதில் ஒரு 4 வந்துட்டு அவனுக்கு அது தாங்கலை. இது வரைக்கும் வாங்கினதுலேயே ஃபஸ்ட்டு மார்க்கு தான் சார் அப்படிங்கிற. நான் திட்டிட்டு வந்துட்டேன்னு வைங்க. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அவர் சொன்னாரே எல்லோரும் நம்மகிட்ட படித்தவங்க பூராவும் ஐஏஎஸ் ஆயிருக்கான், ஆனது நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 4 மார்க் வாங்கினதுக்கு யார் காரணம்? 98 ஆக்குனது நான் தான் இல்லையாம்மா? 98 வாங்கினதுக்கு நான் தான் காரணம்னு நான் நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா, 4 வாங்கினதுக்கு யார் காரணம்? அதுவும் நான் தானே.
என்கிட்ட தானே அவனும் படித்தான், நான் அவனுக்கும் தானே சேர்த்து பாடம் நடத்தினேன். அப்புறம் எப்படி அவனுக்கு 4 வந்தது, அவனுக்கு எப்படி 98 வந்துச்சு? இப்போ என் கையில் இருக்கா மார்க் வாங்கிறது, அவங்க கையில் இருக்கா? அவங்க கையில் இருக்கு. மாணவர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கு மார்க் வாங்கிறது. ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டு போடுவார், அவருக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் நல்லா வரணும், நிறையா எல்லாருமே 100 வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் பாடம் நடத்துவார். வாங்கிடுறீங்களா நீங்கள்? இல்லை. அதுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன், அது வந்து இந்த இதிலெல்லாம் இருக்குது, யூடியூப்லலாம் வந்துருக்கு. நான் சொல்லுவேன், என்கிட்ட படித்தவர் டிஐஜியாக இருந்தார். டிஐஜி அவர் பேர் முருகன்னு பேர். அவர் என்கிட்ட படித்தவர். ஒவ்வொரு தடவையும் அவர் எப்போது ஃபோனில் பேசுவார் கொள்வார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருவாரூர்லேயே படித்து வந்தவர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆனார். அவர் ராஜராஜன்னு, அவர் என்கிட்ட படித்த மாணவர் தான். அவர் உங்களால் தான் சார் வந்தேன்னு சொல்லுவார். அவரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் நான் உங்களால் தான் சார் வந்தேன்பார். கேட்குறதுக்கு பாதாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருக்கும். நம்மகிட்ட படித்தவங்கெல்லாம் இப்படிலாம் ஆயிட்டான் போனான். ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனேன். அங்கே ஒரு டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கிறான். நான் பார்த்தா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த மாதிரி இருக்கே, நான் அவனை கவனித்தேன். அவனும் கழுவுறதை நிறுத்திவிட்டு என்ன கவனித்தான். நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான். இப்படி பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் கேட்டான், என்ன சார் பார்க்குறீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி? என்ன உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னா. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன்? என்ன அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலை என்ன. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள்கிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கு நான் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்கிறேன். இப்போ இவனை நினச்சி நான் வருத்தப்படுறதா, அவங்கள நினச்சி பெருமைப்படுறதா? பாருங்க, அவங்களெல்லாம் பார்க்குற போது ஒரு பெரிய ஆஃபீஸர் டெல்லியில் தமிழ் சங்கத்தில் பேச போயிருக்கேன். நான் இந்த மாதிரி இன்னும் 2 பேர் எல்லாம் உட்காந்து மேடையில் உட்காந்துருக்குறோம். எதுக்கு அவங்கள மாரி உட்காந்துருக்காங்க எல்லோரும். இப்போது ஒருத்தர் வர்றார், யாரோ ஒருத்தர் வர்றார். அத்தனை பேரும் எழுந்துச்சி நிற்கிறாங்க. அவரை கண்ட உடனே அத்தனை பேரும் எழுந்துச்சி நிற்கிறாங்க. எல்லாரும் நிற்கிற போது நான் மட்டும் உட்காந்துருக்க முடியுமா? நானும் எழுந்துச்சி நின்றுட்டேன். கிடுக்கிடுன்னு அவர் மேடையில் ஏறி இங்கேருந்து வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், டக்குன்னு என் காலை தொட்டு கும்பிட்றார். யார் வந்தவர்? எனக்கு பயமாக போச்சு. என்னடா இது, அவரை எல்லாரும் மரியாதை பண்ணுறாங்க, அவர் எனக்கு மரியாதை பண்ணுறாரு. என்னன்னு, யார் நீங்கள், என்ன சார் இருந்தது காலை தொட்டு கும்பிட்றீங்களே அப்படின்னு. ஏன் சார், நான் உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னார். என்கிட்ட படிச்சிங்களா? எப்போ படிச்சிங்க? எனக்கு மாங்குடி சார், ராமமூர்த்தின்னு பேர். இங்கே நான் வந்து இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருக்கேங்கிறார். அவர் பெரிய மனுஷங்கிறதுனால எல்லோரும் மரியாதை செலுத்துகிறாங்க. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார். இப்போ எனக்கு என் மனசு எப்படி இருக்கும்? நான் ஒரு செக்ரட்டரியை நான் உருவாக்கிட்டேன். நான் ஒன்றும் உருவாக்கலை, அவர் தான் உருவாகிட்டார். அவரே உருவானது தான். ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோம்னா கூட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரிய சாதனை செஞ்சது மாதிரியும் இருக்குது, ஒன்றுமே செய்யாதது மாதிரியும் இருக்குது. 2 பேர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள பார்க்குற போது மனசு பரவாயில்ல, நான் வாத்தியார் வேலைக்கு வந்து நல்ல காரியம் செஞ்சுருக்கிறேன், நல்ல சாதனைகள்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதும் தோணுது. இந்த கிளாஸ் கழுவுறவனை பார்த்தா, இதை விட திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் ஒரு மூளை சரியில்லாமல் ஒரு பையன் லூஸ் மாதிரி
நின்றுக்கிட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் போகிறேன், என்னை காமிச்சு சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருங்கிறான். இவர் தான் எங்கள் வாத்தியார், இவர் தான் நான் படித்தேன் அப்படின்னா. எனக்கு அவன் தெரியும், அவன் என்கிட்ட படித்தவன் தான். அவன் என்னமோ அப்படி ஆயிட்டான், என்னால் இல்லை, அவனாவே அப்படி ஆயிட்டான். அது அவன் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. அவன் என்னமோ ஆயிட்டான். எங்கள் வாத்தியார் தான், எங்கள் வாத்தியார் தான் அப்படின்னா. நான் இப்படி மெதுவாக வந்து அவன் கண்ணில் படாமல் போயிடுவோன்ட்டு கிட்ட வந்துட்டான். சார் எப்படி அப்படின்னா, வாடாப்பா என்ன விஷயம் அப்படின்னு. உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்னா. அதை ஏன் சும்மா சும்மா சொல்கிறேன்? நல்ல விஷயத்தை சும்மா சும்மா சொல்லலாம், இது சங்கடமான விஷயத்தை எதுக்குடா சொல்கிற அப்படின்னு. ஒரு டீ குடிக்கணும், காப்பி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போங்கன்னா. பையில் பார்த்தேன் 20 ரூபா இருந்துச்சு. சரி 20 ரூபா நோட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி இங்கே தான் வருவேன், அப்பவும் மறுபடியும் இவர் தான் எங்கள் வாத்தியார்னு சொல்லாத, அதுக்கும் சேர்த்து பணம் கொடுத்துட்டேன், இதோட இருந்துக்கிறா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு லஞ்சம் கொடுத்து நான் வாத்தியார்னு சொல்லாதடாங்கிறேன். வாத்தியார்னு சொல்லாதேங்கிறதுக்கு அவனுக்கு 10 ரூபா கொடுக்குறேன். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்பமாக இருக்குதா இல்லை துன்பமாக இருக்குதா? இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. இப்போ நம்ம என்ன வாழ்க்கையே இருக்குல்ல, இப்போ நம்ம குடும்பம் நடக்குதுங்க, குடும்பத்தில் இருக்குது, கணவன் மனைவி வாழ்க்கை இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. சில பேர் கஷ்டப்படுறாங்க, சில பேர் துன்பப்படுறாங்க, சில பேர் சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஒருத்தரே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாரு, நாளைக்கு கஷ்டப்படுறாரு. தொடர்ந்து நீ இன்பமாக இருக்கணும்னு சொல்ல முடியல, தொடர்ந்து துன்பமாக இருக்கணும்னு சொல்ல முடியல, ஒன்றுமே முடியல. வாழ்க்கை என்பது ரெண்டும் கலந்ததாக தான் இருக்குது. கணவன் மனைவி 2 பேர், அப்பா அம்மா 2 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை ஒரு திருமணத்தில் பேசுகிற போது ஒரு நிகழ்ச்சி சொன்னார். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஒரு திருமணத்தில் மணமக்களை வாழ்த்துற போது அவர் சொல்கிறார், எப்படி இருக்கணும் குடும்பம்னு சொல்கிறார். அந்த கணவன் என்ன பண்ணுறான், சாயந்தரம் அலுவலகம் முடிஞ்சு வர்றான், வீட்டுக்கு வர்றான், மனைவிகிட்ட சொல்கிறான், நாளைக்கு ஆஃபீஸ் லீவு. சரிங்க, சரி நம்ம என்ன செய்யலாம்னு. என்ன செய்வோம்? வர்றியா? போய் கல்லணையை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். சரி வாங்க போவோமே, போயிட்டு வருவோமே. ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாயேன். என்ன செய்கிற? புளிச்சோறு செய்யட்டுங்களா? செய்யி, அதான் நீ நல்லா செய்விய, செஞ்சு எடுத்துகிட்டு வா. மறுநாள் போகிறாங்க, கல்லணையெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க. கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. மத்தியானம் ஆகிட்டு உட்காந்து சாப்பிட போகிறாங்க. வா சாப்பிடுவோன்னாரு. சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன தட்டில் புளிச்சோறு எடுத்து வச்சு, தொட்டுக்கிறதுக்கு வத்தல் வடகமெல்லாம் வறுத்து வச்சு, இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு, துவையல் வறுத்து வச்சு, இல்லை துவையல் எடுத்து வச்சு எடுத்து கொடுக்குறா சாப்பிட்றதுக்கு மனைவி. கணவன் வாங்கி சாப்பிட்ணும்ல. அவன் சொல்கிறான், இதை தான் வீட்டில் சாப்பிடுவோமேன்னா. இதை தான் இந்த தட்டில் வச்சு நீ நீட்டுவே, நான் வீட்டில் சாப்பிட்றது தானே அதை சாப்பிட்றது தானே இங்கே வந்தோன்னா. ஏங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க புளிசோறு வேணும்னு சொல்லி, நான் அதுதானே செஞ்சேன், இதை செய்யலாம் அங்கே சாப்பிட்லாமேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தானே கல்லணைக்கு வாங்கன்னீங்க, வந்தோம், இங்கே வந்து இப்படி சொல்கிறீங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி தான் நீ தட்டில் வச்சு தினம் கொடுப்பேன், நான் வீட்டில் எனக்கு சாப்பிடுவேன், அதுக்காக நான் வந்தேன், எடுத்து நீ உன் கையால் ஊட்டி விடுன்னா. இப்போ எதுக்கு சொல்கிறான்னு தெரியுதில்ல. அவன் எடுத்து இவனுக்கு ஊட்டி விடணுன்னா எடுத்து ஒரு வாயை எடுத்து கொடுத்தா, வாங்கி சாப்பிட்டான் சந்தோஷமாக. வாயில் வச்சு சாப்பிட்டோன்னே சொன்னான், ஆமாம் நீ புளிசோறு எடுத்துகிட்டு வரேன்ல சொன்ன. ஆமாம் அதானே எடுத்து வந்துருக்கேன். எங்கே எடுத்து வந்துருக்க? புளிசோறாக கொண்டு வந்திருக்க? சக்கரை பொங்கல் எடுத்து வந்துருக்குற? சக்கரை பொங்கல் இல்லைங்க, புளிசோறு. என்ன சக்கரை பொங்கல் இல்லை புளிசோறுங்கிற? இங்கே வா,
இன்னும் இவன் எடுத்து அவள் வாயில் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறான். எடுத்து அவள் வாயில் ஒரு தடவை ஊட்டி விட்டான். ஊட்டி விட்டு பாரு சக்கரை பொங்கலா புளியோதரையா சொல்லு நீ அப்படின்னா. புளிசோறு தாங்க அப்படின்னா. அப்படியா, அப்போ உன் கையால் கொடுத்த உடனே புளிசோறு சக்கரை பொங்கலாக போயிட்டு போல இருக்கு அப்படின்னு. குடும்பம் அப்படி இருக்கணும்னா, குடும்பம் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் மகிழ்வு ஊட்டக்கூடிய வகையில் வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளை அமைத்து கொண்டு மேலும் 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 அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்படி தான் குடும்பம் இருக்கணும். அப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று கேட்குறது, அவன் இல்லைன்னு சொல்கிற. இந்த பாருங்க, என் வாழ்க்கையில் நடந்ததே நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்துங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டது கிடையாது, கோயிலுக்கு போனது கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாது. கோயில் பக்கமே போக மாட்டேன். நான் போகாததுனால ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் எவனையும் போகவும் விட மாட்டேன். அறிவு இருக்காடா, கோயிலுக்கு போவேனே எவனாவது அப்படி இப்படின்னு போகிறவனையும் தடுத்துருவேன். இது மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனவுடனே என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே, புது பொண்ணு புது மாப்பிள்ளையே கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க கொள்ளுவாங்க. அதுமாரி கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன் என் மனைவிகிட்ட, நீ போயிட்டு வா, நீங்கள் வரலையா எனக்கும் சேர்த்து நீயே கும்பிட்டுட்டு வா அப்படின்னா. ஒரு வாரம் 10 நாள் இப்படி ஓடி போச்சு. இப்போ என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு சாமி பக்தியே இல்லையா, கடவுள் பக்தியே இல்லையா உங்களுக்குன்னா. இல்லவே இல்லை, கடவுள் பக்தியே எனக்கு கிடையாது. எனக்கு இருக்க, நான் கும்பிடலாமா அப்படின்னா. நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன். நான் சாமி கும்பிட்ற வேலையை வச்சுக்க மாட்டேன், நீ வேணா கும்பிட்டுக்க அப்படின்னு. நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவாங்க, போகட்டுமா, நீ வேணா போ, நான் வரமாட்டேன், அவ்வளோதான். சரின்னுட்டு போயிட்டு வந்து கோயிலுக்கு தினம் சாயந்தரம் கிளம்பி தனியாக போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி ஒரு வாரம் 10 நாள் போனதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இது போகிற வழியில் இந்த சின்ன பையன்களாம் நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறாங்க. உன்னையா கேலி பண்ணுறான்? அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். உன்னையா? ஆமாம், இடிச்சிட்டு போனான். இடிச்சிட்டு ஒரு புருஷங்காரனுக்கு பொண்டாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னு சொன்னால் கோவம் வரணும்லங்க, வரும்ல. இப்போ எல்லாருக்கும் வரும். என் பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டான்னா எனக்கு ஆத்திரம் வரணுமா இல்லையா? எனக்கு வரல. எனக்கு என்ன மனசில் ஓடுது அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான் போல இருக்கு. திருவள்ளுவர் கரெக்டு தான் சொல்லியிருக்கிறார், சரியாக சொல்லியிருக்கிறார். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வருங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். அவன்தான் வந்து திரும்பி நமக்கு தீமை செய்யணும்னு வேண்டியதில்லை, அது தானாகவே வந்து சேரும்ட்டார். தாமே வரும். நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியுமா இதை? சும்மா வாசி நான் ஒரு வேஷம் போட்டேன், எவன் அவன் உன்னை இடித்தவன் அவனை சொல்லு, நான் ஆய் போய் அப்படி ஒன்று சத்தம் போட்டேன். இதுக்கு ஏங்க கத்துறீங்க? என் முன்னாடி அறிவாளி, இதுக்கு ஏன் கத்துறீங்க? நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னு. உங்களை கோயிலுக்கே கூப்பிடலையா? அப்புறம் கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, நீங்கள் வாங்க, கோயில் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போகிறேன், போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வருவோம். எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல யோசனை மாதிரி தெரிஞ்சுது. சரி வா அப்படின்னு போயிட்டோம். 2 பேரும் போனோடனே கோயில் வாசலுக்கு போனவுடனே, நீங்கள் இதுக்கு மேலே வர வேண்டாம், இதோட உங்கள் எல்லாம் சரியாக போச்சு, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செருப்பை கழட்டி என்கிட்ட போட்டுட்டு போனேன். நான் சொன்னேன், இந்த பார்
ஒரு செருப்பை இங்கே போட்டு போனால் இப்போ நான் பார்த்துக்கணுமா இதை அப்படின்னு, ஒரு செருப்பை நான் பார்த்துக்கிட்டு இங்கே நிற்கணுமா அப்படின்னு. உங்களை பார்த்துக்க சொல்லலைங்களே, அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. என்ன இது, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா, அப்போ எவனாவது செருப்பை தூக்கிட்டு போனான்னா நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? பார்த்துக்கிறதுனா வேறு என்ன, இதானே பார்த்துக்கிறது. சரி சரி நிப்பா அப்படின்னு. அப்போ எதுக்கு சொல்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மனைவி, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும்னா அதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டே, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அதுக்கு அர்த்தம் அதானுங்களே, அதுக்கு அர்த்தம் அதானே, நில்லுங்க அப்படின்ட்டு. சரி நீ போயிட்டு வா அப்படின்னேன். போயிட்டு கோயிலுக்குள்ளே என் மனைவி போயிட்டாங்க. போனவுடனே 2 பேர் வந்தான் அங்கேருந்து. கேட்குறாங்க என்கிட்ட, செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னா. ஏண்டா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாரி தெரியுதா உனக்குன்னு? அதான் பார்த்துட்ருக்கிய ஐயா, போயா. நானே ஆத்திரத்தோடு நின்றுருக்கேன், நீ வந்து ஆத்திரத்துக்கு போயா அப்படின்னேன். போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான், பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படின்னு. எனக்கா ஆத்திரம்னா அப்படி வருது. செருத்து போகாத கோயில் வாசலில் கொண்டாந்து நம்மளை நிறுத்தி செருப்பு பார்த்துக்க வச்சு, வர்றவன் போகிறவன்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்க வச்சு நம்மளை கேவலப்படுத்திவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டுன்ட்டு, என்ன நீ பாட்டுக்க போயிட்டா, இது மாதிரி வர்றவங்கெல்லாம் செருப்பு ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு சொல்லி என்ன கேட்குறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு. கவலையே படாதீங்க, என்ன கவலைப்படாதீங்க, என்ன கவலைப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு. நாளைக்கு நம்ம 2 பேருமே செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுருவோம். போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. என்ன எங்கே? கோயில் உள்ள. கோயிலுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே. உங்களை என்ன சாமியாக கும்பிட சொன்னேன்? கல்யாண மண்டபத்துக்கு போகல? ஆமாம், அதுமாதிரி நினச்சிட்டு வாங்கலாம் உள்ள. நான் பார்த்தேன், செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாண்டாப்பா அப்படின்ட்டு. சரி, இன்னும் மறுநாள் செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட செருப்பை போட்டுட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டோம். போனால் அன்றைக்கி தான் நான் பூஜை எப்படி நடக்கும்னு பார்க்குறேன். கோயிலில் எல்லாம் நடந்து கடைசியில் கொண்டாந்து கற்பூரம் காட்டுறார் குருக்கள். என் மனைவி என்னை இடித்து எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்னு பார்த்தா எல்லோரும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கும்பிட்றாங்க. என்ன நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? எனக்கு பழக்கம் இல்லையே. பழக்கம் இல்லைன்னா நான் சும்மா நிற்கிறேன், கையை தொங்க போட்டு நிற்கிறேன். எல்லோரும் கும்பிட்றாங்க, நீங்கள் சும்மா நிற்க. அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்க கும்பிட்றாங்க, எனக்கு அது இல்லை. என்ன ஏன் கும்பிட சொல்கிறேன்? இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க. இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அது எப்படி சும்மா கும்பிட்றதுன்னு? அட ஏங்க நீங்கள் வேறு. இந்த ஜனகணமன இருக்குல்ல, தேசிய கீதம், ஆமாம், அதை யாருங்க பாடணும்? தேச பக்தி உள்ளவன் தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? 4 தேச விரோதி நிற்கிறான், அவன் சும்மாவாக இருக்கான், எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அவனும் பாடுறான். அதை மாதிரி சும்மா நீங்கள் கும்பிடுங்களேன் அப்படின்னு. எனக்கு அது சொன்ன உதாரணம் ரொம்ப சரியான உதாரணமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எங்கள் வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்கும்போது எல்லாரையும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொண்டாந்து வரிசையாக நிறுத்திடுவோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா வந்து கிரவுண்டில் நிற்பாங்க. அந்த கடவுள் வாழ்த்து செய்தி சொல்ல வேண்டியது, ஹெட்மாஸ்டர் எல்லாம் பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் ஜனகணமன பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. பாடி முடித்த உடனே கிளாஸுக்கு எல்லாம் வரிசையாக போவாங்க. இதானே உங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நடக்குது? அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நடக்கும். நான் நிற்கிறேன், ஒரு நாள் நின்றுக்கிட்டு இருக்கேன். 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரிசையாக நிற்கிறாங்க. நான் அங்கே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைங்களை. அதில் ஒருத்தன் ஜனகணமன பாடும்போது அவனுக்கு பாடவே தெரியலைங்க, பாட்டே தெரியல, ஆனால் பாடுறான். எப்படா பாடுறான்னு பார்த்தா கண்ண 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 கண்ண
கணகணன்னே பாட்டு பூரா பாடுறான். ஜன கண மன அதிநாய அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். கண்ண கண்ண கண 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 அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி போடுறான். கண்ண 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 பாரு. கடைசியில் ஜெயஹே ஜெயஹேன்னு வரும்போது ஹேங்கிறான். நான் பார்த்தேன். ஏய் இங்கவா தனியாக அழைச்சிட்டு போனேன். ஜனகண மன பாடு பார்ப்போம். தெரியாது சார். ஏண்டா ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு ஜனகண மன தெரியாமல் இருக்கலாமாடா? இந்திய தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாமா? அவமானம் இல்லை? எப்போ நீ 12 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிற, உனக்கு மனப்பாடம் ஆவலியாடான்னு. ஆவலியா சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நாளைக்குள்ளே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இந்த பாட்டை எனக்கு ஒப்பிக்கணும் நீ அப்படின்னா. சரி சார், நீங்கள் ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா அப்படின்னா. நீ ஒன்று மண்ணாங்கட்டி செய்வனா போடா அப்படின்னு. எனக்கு அந்த நினப்பு வந்தது. நான் அதனால் என்ன பண்ணேன் தெரியுமா? அன்றைக்கி கையை எடுத்து கும்பிட்டேன். என் மனைவி சொன்னதை கேட்டுட்டு சரி வா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேன். அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமோ? இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கையை எடுக்கலை, கும்பிட்டு அப்படி இருக்கு. அதனால நான் அடைந்த லாபம் என்ன தெரியுமா? சாமி கும்பிட்டதே இல்லை, என்னமோ பெரிய பக்திமானம் ஆயிட்டேன் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் நான் பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன். இப்போது தேவார திருவாசகங்களில் எப்படிப்பட்ட தமிழ் இருக்குது, அந்த தமிழை படிக்கிற வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு அந்த தமிழை ஆர்வமாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கு காரணம் என் மனைவி. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் பணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேங்கிறது ஒரு திருவாசகம். மாணிக்க வாசகர் பாடுறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் உங்ககிட்ட கடவுள் பக்தி உள்ளவன் மாதிரி சும்மா கும்பிட்டு வேஷம் போட்டுட்ருக்கேன்டாங்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, உன் அடியார் மாதிரி நடிக்கிறேன்னா இந்த நடிப்பை உண்மையான அன்பாக மாற்றுப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். அவர் கேட்டார், நான் கேட்கல, அது உண்மையான அன்பாகவே மாறிடுச்சு. இறைவன் தானாகவே எனக்கு அருள் செய்தார். வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையில் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இது எவ்வளவு பெரிய இன்பம்! என்னுடைய பாதையை அப்படியே மாற்றி கொண்டு வந்து மடை மாற்றி ஒரு சரியான வழியில் திருப்பி விடுவதுங்கிறது இருக்க, அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை இல்லையா? இது யாரால் கிடைச்சது? மனைவியால் கிடைச்சது. இன்னொன்று சொல்லட்டுமானா, என்னுடைய மனைவி சுத்த சைவம், முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எதையும் விட மாட்டேன். எனக்கு திருமணமாகி வந்தபோது என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது, சமைக்கவெல்லாம் தெரியாது. இந்த அசைவ உணவுகள் சமைக்க அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சமைப்பாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாப்பிடுவோம். அதையெல்லாம் பார்த்து பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு எனக்கு சமைச்சு கொடுக்காரு. நான் பிறகு திருவாரூருக்கு வந்தேன். திருவாரூருக்கு வந்த பிறகு பார்த்தாக்கா எனக்கு சமைச்சு நான் வாரம் ஒரு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆட்டுக்கறி அது இது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், சமைச்சு கொடுப்பேன். இது சாதாரணமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், சமைச்சிட்டு இருக்கிற போது சமையல் கட்டுக்குள்ளார உள்ளே போனேன். சமைக்கிற விதத்தை பார்த்தா இப்படியா நடக்குது அப்படின்னு நினச்சேன். அதாவது என்னென்னா, அடுப்பில் இந்த குழம்புலாம் கொதிக்குது, அதை பார்க்குறதுக்கு மனசு இல்லாமல் இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி கிளறாங்க. அதை பார்க்கவே அவங்களுக்கு மனசு இல்லை, திரும்பிக்கிட்டு கிளறாங்க. இந்த எனக்கு உள்ள சாமான், சமைக்கிற சாமானெல்லாம் எடுத்து ஒரு துணியில் கட்டி
மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது சாதாரண நாளில் தொட மாட்டாங்க, திரும்பி பார்க்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை நான் அன்னைக்கு தான் கவனிக்கிறேன். அது சமைக்கிற நாளையில் பூராவும் அவங்க சாப்பிட்றதில்ல. நான் அன்னைக்கு தான் நான் கேட்டேன், ஏன் நீ ரசம் இருக்குது, ரசம் போட்டு நீ சாப்பிட்லாமே அப்படின்னா, இல்லை கையில் அந்த வாசம் அடிக்குது, அதனால் எனக்கு சாப்பிட பிடிக்கல. அப்போ நான் நினச்சேன், நமக்கு சமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய கொள்கையை விட்டுட்டு நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்களே, இந்த துன்பத்தை மனைவிக்கு கொடுக்கலாமா? ஒரு கணவனாக இருக்கிறவன் நம்ம கஷ்டப்படும் மனைவிங்கிறதுக்காக எனக்கு நீ கஷ்டப்பட்டாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறது என்ன நியாயம்? அதனால் அடுத்த வாரத்துலேருந்து நான் என்ன பண்ணேன் தெரியுமா? வாங்கி கொடுக்கறத விட்டேன். வாங்கி கொடுக்கறது இல்லை, சமைக்கிறது இல்லை. ஒரு வாரம் 2 வாரம் பார்த்துட்டு என் மனைவி கேட்டாங்க, ஏன் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எனக்கு பிடிக்கலன்ட்டு, எனக்கு பிடிக்கல, வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொல்லி மாற்றினேன். மனைவி கணவனை எப்படி மாற்றுறாங்க, அந்த மனைவிக்காக கணவனாக இருக்கிற நான் எப்படி மாறினேன்? இப்படி இருந்தால் தான் அது குடும்பம். நான் இப்படியே தான் இருப்பேன், நீ இப்படியே தான் இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டே இருக்கணும்னு சொன்னால் அது என்ன குடும்பம்? என்கிட்ட இருக்கிறது சிலது தப்பான பழக்கம் இருக்கலாம், அல்லது சரியாகவே இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை நாம் மாற்றிக்கலாம் இல்லையா? அதுமாதிரி எனக்கு பிடிக்காத பழக்கம் அவங்ககிட்ட இருக்கலாம், அவங்க அதை மாற்றிக்கலாம் இல்லையா? அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையாக அமையும். ஆகையினால எல்லாமே இன்பமாக அமைந்துவிடும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் சங்கடங்களும் வரலாம். அந்த சங்கடத்தையும் கூட நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். எதிரிகள் வைவார்கள். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி போகிறார், காரில் போயிட்டுருக்கார், ராத்திரியில் எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அந்த பக்கமாக போகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவர் எதிர்கட்சிக்காரரு, அவர் இவரை கடுமையாக தாக்குறார், கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறார், அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுகிறார். இவர் கொஞ்ச நேரம் நிறுத்தி அதை கேட்குறார். கேட்டுட்டு மறுபடியும் போகும்போது அந்த கூட இருந்த அரங்கண்ணல்ங்கிறவர் அண்ணாவோட கூட இருந்தார். அவர் கேட்குறார், ஏன்னா நீங்கள் யாரையும் திட்ட மாட்டேங்கிறீங்களே, அவங்க ஏன் உங்களை இப்படி திட்டுறாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அண்ணா ஒன்றுமே பதில் சொல்லலை, பேசாமல் இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த காரு என்ன பண்ணுது, ஒரு சின்ன மாட்டு வண்டி போகுது, அதை தாண்டி அந்தாண்ட போகுது. அப்போ அதை தாண்டி தானே போகணும், சின்ன ரோட்டில் போகும்போது அதை தாண்டி அப்படி போகுது. அப்போ அந்த வண்டிக்காரர் என்ன சொல்கிறாரு, ஏண்டா அறிவு கட்ட பயிரோலே பார்த்து போக்கலண்டாங்கிறார். அண்ணா சொல்கிறாரு இப்போ அரங்கண்ணல்கிட்ட, இப்போ நாம் அவருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் அவர் நம்மளை திட்டுறார்? ஒன்றே ஒன்று தான், அவரை விட நாம் வேகமாக போகிறோம், அது அவருக்கு பிடிக்கல, அதனால் திட்டுறார். நாம் வேகமாக வளர்கிறோம், அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனாலே திட்டுகிறார். ஒருத்தர் திட்டாங்கன்னா வசவையும் நமக்கு வயலுக்கு போடுகிற உரமாக மாற்றிக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் துன்பம் இன்பமாக மாறும். அது துன்பமாக இருக்காது, இன்பமாக மாறும். வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. கஷ்டங்களை கஷ்டம் என்று நினைக்காமல் துன்பம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வரணும். புத்தர் வீட்டை விட்டு வந்துட்டார், துறவியாக போயிட்டார், பிச்சை எடுத்து சாப்பிட்றார். மகாராஜாவாக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்து பிச்சை வாங்கி சாப்பிட்றார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே பிச்சை எடுக்க போகிறார், அந்த அரண்மனைக்கே போகிறார் பிச்சை எடுக்கிறதுக்கு. கபிலவஸ்துவில் தான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த இடத்துக்கே பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறார். வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே கதவுலாம் சாத்திக்கிட்டு கூப்பிடாங்கன்னு அவர் வாசலில் போய் நின்று பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். அப்போ அவங்களால இருக்க முடியல, வந்துடுறாங்க. வெளியில் வந்து
இப்போ மனைவி வந்துடுறாங்க, மகன் ராகுலன்னு வந்துடுறான். இப்போ மனைவி கேட்குறாங்க, ஏன் ஞானம் பெறுவதற்கு இடம்தான் முக்கியமானு கேட்குறாங்க. ஞானம் பெறுவதற்கு இடம்தான் முக்கியமா? இந்த ஞானத்தை இங்கேருந்தே பெறக்கூடாதா? நீ காட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு போய் தான் பெறணுமா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் அதுக்கு சிரிச்சுக்கிறார். மகன் கேட்குறான், ஏப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியேடி ராத்திரியோட ராத்திரியா, என் மேலே உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்குறான். என் மேலே உனக்கு பாசம் இல்லை? புத்தர் சொல்கிறார், இருக்குடா, நிறைய பாசம் இருக்குது. அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்? உன் மேலே பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகள் மேலேயும் எனக்கு பாசம் இருக்குடா. உங்ககிட்ட மட்டும் இருந்ததுன்னா நான் இங்கேயே இருப்பேன். எல்லா பிள்ளைகளையும் நான் என் பிள்ளைகள் மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால் நான் அவங்களோட சேர்ந்து இருக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் என் பிள்ளைய மட்டும் ஒஸ்தி, மற்ற பிள்ளைகளாம் மட்டும். பிள்ளைங்க அடிச்சுக்குவானுவோ பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க எய்த்து வீட்டு பிள்ளைங்க சண்டை போட்டுக்குவானுவோ. நம்ம வீட்டு பையன் அவனை அடிச்சிருவான். நம்ம அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? வேட ஏன்டா அவனை அடித்தேன், புறப்பட உள்ளே பட, இப்போ போகாத, கொஞ்சம் நேரத்துக்கு திரும்ப போனீங்கன்னா ஒன்று அவன் அடிப்பான், சும்மா இரு அப்படின்னா. சாயந்தரம் போகிறான்ல, அப்போ அவன் அடிப்பான்ல, அப்போ அவன் 2 அடி அடிப்பான். அப்போ இந்த அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? ஏன்டா இப்படி அடிக்கிற, அவன் கையில் கட்டையை வைக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே. அவன் அடித்த போது சும்மா இருந்தில்ல, உன் பிள்ளைய அடிக்கிறான்னு உனக்கு இவ்வளவு கோபம் வருதில்ல, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? என் பிள்ளை மேலே இருக்கிற பாசம் எய்த்த விட்டு பிள்ளை மேலே இல்லைங்களா? அதனால தானே வீட்டில் இந்த குழந்தைகளையெல்லாம் வளர்க்குற போது ஒன்று பார்த்திங்கன்னா, தாயார் ரொம்ப அன்பாக வளர்ப்பாங்க, அப்பா அறிவோடு வளர்ப்பார், அடிப்பார், சொல்லுவார். அப்போ இவர் கண்டிக்கிற போது அம்மாவுக்கு இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். 8 மார்க் வாங்கிட்டு போயிருக்கிறான் கணக்கில், அப்பா திட்டுறார், அறிவு கட்ட பையில 8 மார்க் வாங்கியிருக்கிய நீ உருப்பிடுவியாடா அப்படி இப்படின்ட்டு அடிக்க போகிறார். இந்த அம்மா என்ன செய்யணும்? சரிதான், நல்லது செய்கிறதான், அப்பா சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் பிள்ளைய திட்டுறீங்க? இந்த தெருவில் எல்லா பையலும் 8 மார்க் தான் வாங்கியிருக்கான், எல்லா பையலும் 8 மார்க் வாங்கியிருக்கான்னு நீ போய் பார்த்தியா? சும்மா சொல்கிறது, பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக சொல்கிறது. இன்னும் சில பொண்ணுங்கள் என்ன செய்வாங்க? சும்மா இருங்க, நீங்கள் படிக்கிற போது 6 தானே வாங்கினீங்க அம்மா. அவன் 6 வாங்கினது எப்படி அவளுக்கு தெரியும்? சில சமயத்தில் இவனாவே உளருவான். ஆம்பளை எப்போ உளர்றான்னு தெரியாது. சில சமயத்தில் உளருவான். உளர்ற போது சொல்லி தொலைச்சிருவான், நான் அந்த காலத்தில் 6 மார்க் தான் வாங்கினேன், அதை ஏன் அவள்கிட்ட போய் சொல்கிறே நீ? இப்போ சமயம் வரும்போது அந்த மனைவி எடுத்து அதை பயன்படுத்துவா. நீ 6 தானே வாங்கினேன், உன்னை விட 2 மார்க் கூட வாங்கியிருக்கான், இவன் மாமா இவனை விட 2 மார்க் கூட வாங்குவான். அந்த மாதிரி இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை இன்பமயமாக ஆக்குகிற போது பிறந்த இடமும் சரி, கல்வி பயிலுகிற இடமும் சரி, அலுவல் பார்க்கிற அலுவலகமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எந்த வகையிலும் கெடுதலாக மாறாது. நம்ம ஒருத்தருக்கு ஒன்று தெரியும், ஒருத்தருக்கு ஒன்று தெரியாது. மனைவிக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், கணவனுக்கு அது தெரியாது. கணவனுக்கு தெரிஞ்சது மனைவிக்கு சில சமயத்தில் தெரியாமல் இருக்கும். அதுக்காக ஒருத்தர் குறை சொல்லாமல் 2 பேரும் கலந்து பேசி வாழுகிற வாழ்க்கையை வாழுகிற பொழுது எல்லாமே இன்பமயமாக வரும் என்பதை சொல்லி அருமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.